அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்மில் நிறைய பேருக்கு சப்த சுரங்கள் என்ற வார்த்தை தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் சப்த விடங்கத் தலங்கள் கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி என்றால் என்ன? தெரிந்து கொள்ள வாருங்கள், பார்க்கலாம். சப்த என்ற சொல் 7 என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. சப்த விடங்கத் தலங்கள் என்றால் 7 சிவபெருமானோட நடனத்தலங்கள் என்று பொருள்படும். விடங்கள் என்றால் உளியினால் செதுக்கப்படாத லிங்கங்கள் இருக்கக்கூடிய தலங்கள் என்று பொருள். தலங்களின் புராண காரணம்: தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு உதவினார். இந்திரன் இதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தான் தினமும் பூஜித்து வந்த மரகதத்தால் ஆன தியாகராஜர் மூர்த்தியை சக்கரவர்த்திக்கு பரிசாக விரும்பினார். இருப்பினும் இந்த சக்தி வாய்ந்த லிங்கத்தை பிரிய மனமில்லாததால் மேலும் 6 லிங்கமூர்த்திகளை உருவாக்கி முசுகுந்த சக்கரவர்த்தி தலையாய லிங்கத்தை அடையாளம் காட்டினால் அவருக்கு வழங்குவதாக உறுதியளித்தார். சிவபெருமானின் அருளால் முசுகுந்த சக்கரவர்த்தி தலையாய மரகத லிங்கத்தை சரியாக அடையாளம் காட்டினார். மனம் மகிழ்ந்த இந்திரன் 7 லிங்கத்தையும் அவரிடமே அளித்தார். சக்கரவர்த்தி அந்த 7 லிங்கங்களையும் திருவாரூரைச் சுற்றியுள்ள 6 இடங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். சரி, இது புராண கதைதான். இதனால் நமக்கு என்ன அறிவியல் ரீதியான பலன் என்று யோசித்தால், கண்டிப்பாக அறிவியல் ரீதியான பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமே நம் முன்னோர்கள் இவற்றை உருவாக்கியுள்ளனர். எப்படி என்று பார்ப்போம். இந்த சிவத்தலங்களில் உள்ள லிங்கங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படாத சுயம்புவாக தோன்றியதாக நம்பப்படுகிறது. இவை அனைத்தும் மரகத கல்லால் ஆனவை. ஒவ்வொரு சப்த விடங்க தலத்திலும் உள்ள தியாகராஜர் விக்கிரகம் வெவ்வேறு வகையான நடனங்களுடன் தொடர்புடையது. அவை ஆழமான யோக குறியீடுகளை குறிக்கின்றன. 1. திருவாரூர் வீதி விடங்கர் அஜபா நடனம், அதாவது மூச்சுக்காற்றின் அசைவு போன்றது. சப்த விடங்களில் முதன்மை இடம் திருவாரூர். இது ஒரு கோவில் அல்ல, இது நித்தியநாதத்தின் ஊற்றுக்கண். ஆஜாப் நடனம் கண்களால் காண முடியாத அகமகிழச் செய்யும் தெய்வீக அதிர்வுகளின் நடனம். இங்கு உள்ள ஆழித்தேர் உலகின் மிகப்பெரிய ரதம். மூர்த்தியை எவராலும் தூக்க முடியாது என்பது மிக பிரசித்தமான அதிசயம். தல வரலாறு: வீதி விடங்கர் என்ற பெயர் இறைவன் திருவாரூர் வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதை உணர்த்துகிறது. ஆரூரா தியாகேசா என்று போற்றப்படும் இத்தலம் சைவ சமயத்தில் பெரிய கோவில் என்றே குறிப்பிடப்படுகிறது. திருவாரூர் என்பது தியாகராஜரின் இதயம். 2. திருநள்ளாறு நாகவிடங்கர் உன்மத்த நடனம், அதாவது பித்து பிடித்தது போன்ற ஆட்டம். 2வது விடங்கஸ்தலம் திருநள்ளார். இது நவக்கிரக தலங்களில் மிக தனித்துவமானது. தியாகராஜர் இங்கு அணங்க நடனம், மனதை மயக்கும் மிக நளினமான நடனத்தில் திவ்யமாக உள்ளார். தல வரலாறு: சனி பகவான் நலனை தண்டித்து பின்னர் விடுவித்த வரலாறு இத்தலத்தில் நடந்தது. எனவே சனி பகவானின் தாக்கம் குறையும் தலமாக இது கருதப்படுகிறது. 3. நாகை காரோணம் சுந்தரவிடங்கர் தரங்க நடனம், அதாவது கடல் அலைகள் போன்ற அசைவு. கடற்கரையின் மணலும் பண்டைக்கால வணிகத்தின் சுவையும் கொண்ட அழகான தலம் நாகப்பட்டினம். இங்கு உள்ள தியாகராஜரின் நடனம் சுந்தர நடனம், அதாவது அழகின் உச்சம். தல வரலாறு: பிரம்மன் மற்றும் திருமாலின் காலங்கள் முடிந்த பிறகு அவர்களின் உடல்கள் நிலையற்று நின்றபோது சிவபெருமான் அவர்களின் உடல்களை தம்முள் ஆரோகணித்து கொண்டு இத்தலத்தில் நடனமாடி அருள் புரிந்தார். சிவபெருமான் பிரம்மன் மற்றும் திருமாலின் காயத்தை, அதாவது உடம்பை, தம்முள் ஆரோகணித்து கொண்டதால் இத்தலம் காயாரோகணம் என பெயர் பெற்றது. சங்ககாலத்திலேயே நாகப்பட்டினம் உலக நாடுகளுடன் வணிகம் செய்த வரலாறு உள்ளது. 4. திருக்காராயில் ஆதிவிடங்கர் குக்குட நடனம், அதாவது சேவல் நடப்பது போன்ற செய்கை. இங்குள்ள தியாகராஜர் நடனம் அன்பு, ஆசை, சக்தி மூன்றையும் சமநிலைப்படுத்தும் அதிசய நிலை. தல வரலாறு: ஒருமுறை பிரம்மாவிற்கு தன்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்ற கர்வம் ஏற்பட்டது. இதனால் அவர் சிவபெருமானை மதிக்காமல் அலட்சியம் செய்தார். பிரம்மாவின் கர்வத்தை அறிந்த சிவபெருமான் அவருடைய படைக்கும் தொழிலை அவரிடமிருந்து பறித்து கர்வத்தை அடக்கினார். பதவி இழந்த பிரம்மா வருத்தமடைந்து மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி காரை மரங்கள் அடர்ந்திருந்த இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து வழிபட்டார். பிரம்மாவின் தவத்தினால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து இழந்த படைப்புத் தொழிலை மீண்டும் வழங்கினார். இதனால் இத்தலம் காராயில் அல்லது திருக்காராயில் என பெயர் பெற்றது. 5. திருக்கோழலி அவனிவிடங்கர் பிருங்க நடனம், அதாவது வண்டு மலருக்குள் ஆடுவது போன்ற நடனம். அவனிவிடங்கர் என்ற பெயரில் உலக மக்களுக்கு அருள் புரிந்து பொருள் தருபவர் என்று கூறப்படுகிறது. தல வரலாறு: பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான பீமன்
பகாசுரன் என்ற அரக்கனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை இத்தலத்து இறைவனை வழிபட்டு போக்கிக் கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் குண்டையூரில் பெற்ற நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு செல்ல ஆட்கள் வேண்டி தலத்தில் பதிகம் பாடி சிவபெருமானின் பூதகணங்களால் அது நிறைவேற்ற பெற்றது. 6. திருவாய்மூர் நீலவிடங்கர். கமல நடனம், அதாவது தாமரை மலர் அசைவது போன்ற நுட்பமான நடன அசைவுகளை குறிக்கின்றன. நீலவிடங்கர். இந்த விடங்கர் மற்ற 7 சிலைகளில் அளவில் மிகச் சிறியவர் என்று நம்பப்படுகிறது. இந்த தியாகராஜர் நீல நிறத்தில் காட்சியளிப்பதால் நீலவிடங்கர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஆடும் நடனம் கமல நடனம் அல்லது பத்ம நடனம் என்று அழைக்கப்படுகிறது. இது தாமரை மலர் அசைவது போன்ற நுட்பமான நடன அசைவுகளை குறிக்கின்றன. தல வரலாறு. அப்பர் பெருமானுக்கு திருவாய்மூரில் இருப்போம் வா என்று இறைவன் உணர்த்திய தலமாகும் இது. அப்பரும் திருஞான சம்பந்தரும் இத்தலத்தை இறைவனை தரிசித்து தேவாரம் பாடியுள்ளனர். பிரம்மன், சூரிய பகவான் மற்றும் இந்திரன் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டுள்ளனர் என்பது ஐதீகம். 7. வேதாரண்யம் புவனி விடங்கர். அம்சபாத நடனம், அதாவது அன்னப்பறவை நடப்பது போன்றது. இங்குள்ள தியாகராஜர் ஆடும் நடனம் ஹம்சபாத நடனம் அல்லது ஹம்ச நடனம் என்று அழைக்கப்படுகிறது. இது அன்னப்பறவையின் கம்பீரமான நடையை ஒத்த ஒரு நடனப்பாலியாகும். ரிக், யஜுர், சாம, அதர்வன என்கிற 4 வேதங்களும் மனித உருவம் கொண்டு சிவபெருமானை வழிபட்ட தலம் இது என்பதால் இதற்கு வேதாரண்யம், அதாவது வேதங்களின் காடு என்று பெயர் ஏற்பட்டது. அகஸ்தியர், விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாகவும், ராமபிரான் ராவணனை கொன்ற பாபம் நீங்க இங்குள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. தல வரலாறு. வேதாரண்யத்தின் புவனிவிடங்கர் ஸ்தல வரலாறு என்பது மறைக்கப்பட்ட வேதங்கள் இருந்த இடத்தில் சிவபெருமான் எழுந்த வழிய வரலாறு மற்றும் பல்வேறு புராண நிகழ்வுகளுடன் தொடர்புடையது. இது வேதவனம், மறைவனம், தென்கைலாயம் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த 7 தலங்களும் மனித உடலில் உள்ள 7 சக்கரங்களுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. சப்த விடங்கத் தலங்களை வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள். திருவாரூர் வீதி விடங்கரை வழிபடுவதால் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவர், கடன் தொல்லை நீங்கும். திருநள்ளாறு நாகவிடங்கர் வழிபடுவதால் சனிதோஷம் நீங்கும். நாகைப்பட்டினம் சுந்தரவிடங்கர் வணங்குவதால் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு அருள்வார். திரு காரைவாசல் ஆதிவிடங்கரை வழிபடுவதால் இழந்த பொருட்களை மீட்கும் வல்லமையை பைரவர் மூலமாக வழங்குகிறார். திரு கோவலை அவனிவிடங்கரை வழிபடுவதால் நவகிரக தோஷத்தை போக்குகிறார். திருவாய்மூர் நீலவிடங்கரை வழிபடுவதால் திருமண தடை நீக்குகிறார். திருமறைக்காடு புவனி விடங்கரை வழிபடுவதால் மன அமைதி மற்றும் தொழில் விருத்தி வேலை வாய்ப்பு தருகிறார். எந்தவொரு நல்ல காரணங்கள் இன்றியும் சப்த விடங்கத் தலங்களை நம் முன்னோர்கள் உருவாக்கியிருக்க மாட்டார்கள். மனதில் நன்னம்பிக்கையுடன் சப்தவிடங்க லிங்கங்களை வழிபட்டு முன்னேற்றம் அடையுங்கள். ஒரே சிவனின் 7 வடிவங்கள், 7 உணர்வுகள், 7 ஆன்மீக பாதைகள். இந்த 7 தலங்களையும் தரிசித்தவுடன் மனதுக்கு இயல்பான அமைதி, உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு, அனுபவத்தில் ஒரு மாற்றம். சப்த விடங்கள் பற்றிய இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும். இனிமேலும் ஆழமான வரலாற்று, புராண, ஆன்மீக டாக்குமெண்ட்ரிகளுக்காக டெம்பிள் டிராவலர்ஸ் டிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி நண்பர்களே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.